வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து 41 பேர் பலியானதுனால இந்த வருடம் தாவேக கட்சியினர் தீபாவளி கொண்டாட வேணாம்னு சொல்லி விஜய் கட்சியிலிருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறதாக செய்தி வந்திருக்கு. தீபாவளி கொண்டாட வேணாம்னு சொல்கிறீங்க, துக்கத்தில் இருக்கிறதுனால கொண்டாட வேணாம்னு சொல்கிறீங்க, அதை வரவேற்கிறோம். அதே வேளையில் ஆயுத பூஜைன்றது ஒன்று இந்த 41 பேர் உங்களால் இறக்கிறதுக்கு முன்னாலே வந்துச்சு. இறந்த பின்னால் தானே ஆயுத பூஜை வந்துச்சு. முந்தி அடிச்சுக்கிட்டு ஆளை உங்கள் ஆஃபீஸில் உங்கள் கட்சி அலுவலகத்தில் இருக்கிற கார்களுக்கெல்லாம் மாலை மரியாதை போட்டு பூஜை பண்ணீங்க. உங்கள் கட்சி அலுவலகத்திலே பூஜை போட்டீங்க, ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடினீங்களே. அப்போலாம் உங்களுக்கு அந்த சோகம் தெரியலையா? இப்போ தீபாவளி கொண்டாடுறது மட்டும் கொண்டாட வேணாம்னு சொல்லி சொல்கிறீங்க. இது எந்த வகையில் நியாயமாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஒருவேளை திரு ஹெச் ராஜா சொல்கிறது போல் தாவேக கட்சியோட தலைவர் திரு விஜய் அவர்கள் ஜோசப் விஜயா இருக்கிறனால, அவர் கிறிஸ்தவராக இருக்கிறனால தீபாவளி கொண்டாட மாட்டார். அதனால் மற்ற இந்துக்களும், மெஜாரிட்டியாக இருக்க இந்துக்களும் தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரா? இது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல. 41 பேர் இறந்ததுனால கொண்டாட வேணாங்கிறது அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் ஆயுத பூஜை ஏன் கொண்டாடினேங்கிறது அது தெரியணும்ல. அது எந்த அளவுக்கு மக்கள் மனசு புண்பட்டுச்சு ஆயுத பூஜை கொண்டாடும் போது. இப்போதைக்கு நீங்கள் தீபாவளி கொண்டாட வேணாம்னு சொன்னீங்கன்னா இதில் என்ன ஒரு லாஜிக் ஏதாவது இருக்கா? ஏன் அப்போ நீங்கள் அதை கொண்டாடினீங்க? ஏன் இந்த 2 வேஷம் போடுறேன்னு தெரியல. இது மக்கள் தான் உங்களுக்கு அது ஒரு முடிவு கட்டுவாங்க. உங்கள் கட்சியில் மனசாட்சி உள்ளவங்க அந்த தீபாவளியை கொண்டாடாமல் இருக்காங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.